புதியம்புத்தூர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு இந்து நாடார் ரேஸ் வண்டி இளைஞர் குழு நடத்திய 7ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. அவங்க மெடிக்கல் தலைமையில் எல்லாரும் இந்த வாரம் புதியம்புத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் மாசி திருவிழா இது 7வது ஆண்டாக இந்த மாட்டு வண்டி மாபெரும் ரேஸ் குழு நடத்தும் மாட்டு வண்டி பந்தயம் இன்னைக்கு தொடங்கி முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் காலையில் இன்னைக்கு ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கிறது. புதியம்புத்தூர் இந்து நாடார் இளைஞர் குழு சார்பாக 7வது ஆண்டு இந்த மாட்டு வண்டி மாசி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறுது. இன்றைக்கு முதல் நாள் நிகழ்ச்சியாக மாட்டு வண்டி பந்தயமும் இன்னிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் கோயில் திருவிழாவும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. ஆமாம், நீங்களே எடிட் பண்ணி போட்டுருங்களா? ஆமாம், ஜெகன் அவர்கள் பண்ணாடை போட்டு கவனிப்பார். மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயத்துக்கு உறுதுணையாக இருக்கும். எங்களுக்கு புதியம்புத்தூர் மாட்டு வண்டி எல்லை பந்து இந்த ரேஸ் குழுக்கு உறுதுணையாக இருக்கும் மெடிக்கல் அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதலாவது பரிசு வழங்கக்கூடிய அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு விழா கமிட்டி சார்பாக ரூ. 17,000 ஏஎஸ்ஏ ஆர்முச்சாமியார் அண்ட் சன்ஸ் ஏஎஸ்ஏ காய்கறி வியாபாரம் மற்றும் சி சிவசுப்ரர் டிரான்ஸ்போர்ட் புதியம்புத்தூர் ஆர் விஜயன் ராஜா டீ கடை ஹோட்டல் அவர்களும் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. ரூபாய் 20,000 டி பிச்சைமணி நடார் நினைவாக டிபி தங்கராஜ் நடார் அவர்களுக்கு பணப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. 3ஆம் பரிசு வழங்கக்கூடிய ரூபாய் 10,000 ஆர் முத்துராஜ் நடார் நினைவாக எம் கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அரங்காவல் தலைவர் செயற்குழு உறுப்பினர் ஆர் ஆறுசாமி நடார் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறதுக்கு ஜபஸ்ரீன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். எங்களது உரைமுறை சார்ந்த பி கே ஜெயவலன் அவர்களுக்கு பி கே தங்கச்செல்வம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். எஸ்பி ஆதிபன் மாமா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. சுதாரண வந்து பொன்னாடை போடுங்க. ஆதிபன் அண்ணனுக்கு சுதாரண பொன்னாடை போடுங்க. அவர்களுக்கு அண்ணாச்சி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். இந்த ரேஸ் வண்டி குழு சார்பாக ஜெஸ்லின் சார் அவர்கள் வழங்குகிறார்கள். 16 மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் நடைபெற்ற போட்டியில் இந்த பையன் மாணவன் இந்திய அளவில் வெற்றி பெறுவதற்கு மெடிக்கல் அண்ணாச்சி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அடுத்து இலங்கையில் நடக்கிற போட்டிக்கு 2 மாணவர்களும் தேர்வாகியுள்ளனர். இது நமது பள்ளி இந்து பள்ளிக்கு ஒரு சிறந்த சாதனையாகும். அடுத்தடுத்து இந்த கல்வி முன்னேறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மாவட்ட சார்பாக நீங்க பரிசு வாங்கினதுல ரொம்ப மகிழ்ச்சி. 16 மாவட்டத்தில் நீங்க முதல்ல வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது நீங்க இன்னும் மாநில அளவிலையும் வெற்றி பெற்று நமது ஊருக்கு பெருமை சேர்க்கணும். இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் தம்பி. புதியம்புத்தூர் சிஇடி சார் அருண் சார் அவர்கள் விழாமடை வரும்படி அன்புடன் நடிகர் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பாலமுருகன் சார் அவர்கள் விழாமடைக்கு வரவும். எஸ்பி சிஇடி சார் பாலமுருகன் கொஞ்சம் விழாமடைக்கு வாங்க. சின்னமாட்டு வண்டி பந்தய கிரண்டி குழு சார்பாகவும் ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறோம். பரிசு ரூபாய் 10,000 வாரி வழங்கிய ஆனந்த நினைவாக வழங்கிய விஜயகுமார் மெடிக்கல் அண்ணாச்சி நினைவு பரிசினை வழங்குவோர். பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசு 2ஆம் பரிசு ரூபாய் 15,000 வாரி வழங்கிய ரூபாய் 15,000 வாரி வழங்கிய பி அற்புதராஜ் ஜேம்ஸ் நாடார் அவர்களுக்கு பதிலாக இந்த நினைவு பரிசினை பெற்றுக் கொள்வார். வாரி வழங்கிய முத்துராஜ நாடார் நினைவாக எம் கருப்பசாமி நாடார் அவர்களுக்கு இந்த நாடார் 4ஆம் பரிசு ரூபாய்
5000 வாரி வழங்கிய பி பொன்சேகர் அவர்கள் எங்களுக்கு வருடந்தோறும் கொடி பரிசினை வாரி வழங்கிய தங்கையா நாடார் ஏஜென்சி பூஞ்சிட்டுப்பாட்டு வண்டி மன்றத்திற்கு கொடி பரிசு வாரி வழங்கிய JNV என்டர்பிரைசஸ் உரிமையாளர் வைகுண்டராஜ் வளர்ந்து வரும் வீரர் வைகுண்டராஜ் அவர்களுக்கு இந்த நாடார் ரேஸ் வண்டி குழு சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறோம். அரங்க வளர்ப்பு தலைவர்கள் அனைவர் மூலமாக இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறோம். கேமரா